ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 எல்எஸ்ஜி விசஸ் பிபிகேஎஸ் மேட்சோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். பிபிகேஎஸ் டாஸ் வின் பண்ணி நாங்கள் bowling பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயர் பவராக இருந்துச்சு. பட் அவங்களோட bowling ரொம்ப வீக்கான bowling இருக்கு. இந்த 10 டீம்லையும் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியோட bowling தான் ரொம்ப வீக்கான bowling தான் சொல்லலாம். அவங்களோட பேட்டிங் இன்னைக்கு ஃபயர் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது மார்க்ரம் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணார். மிச்சல் மார்ஷ் வந்து இன்னைக்கு டக்குக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. பூரன் அண்ட் ஆயுஷ் பதோனி இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் மேட்ச் ஓரளவுக்கு ஸ்டெபிளாக எடுத்துகிட்டு போச்சு. பூரன் ஒரு ராங் டைமில் அவுட் ஆக டீம் டக்குன்னு விக்கெட்டை விட்டாங்க. கடைசியாக 171 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. பிபிகேஎஸ் இது ரொம்ப ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. பிரப்சிம்ரன் சிங் என்னை எதுக்காக ரீட்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு நிரூபித்தார். 69 இருக்கும்போது அவுட் ஆனார். ஆல்மோஸ்ட் அவரே மேட்சை முடிச்சு வச்சிட்டாரு. தென் ஸ்ரேயஸ் ஐயர் இம்பாக்ட் பிளேயராக வந்த நேகல் வதேராவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடினாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் போன மேட்ச் தான் செஞ்சுரி விட்டார். சரி, இந்த மேட்ச் 50 போடுவாரா மாட்டாரான்ற ஒரு கியூரியஸ் இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நேகல் வதேரா ஒரு டாட்டை வச்சு அடுத்த ஓவரில் வந்து ஸ்ரேயர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் கொடுத்து அவரும் அவரோட ஐபிஎல் 50 இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணார். எந்த ஒரு பெரிய நேமே இல்லாமல் வெறும் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ், அதுவும் 3 அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு 171 அப்படின்ற டோட்டலாக ரொம்ப ஈஸியாகவே பிபிகேஎஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிபிகேஎஸ் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.